தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கு 3வது முறையாக தீர்ப்பை ஒத்திவைத்தது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். $44,125 கோடி மதிப்பிலான 15 முதலீடுகளுக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 24,700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரத்தில் தமிழக அரசுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அருகே ₹10 குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் குளிர்பான ஆலைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் பாஜகவின் இருசக்கர வாகன பேரணி அனுமதி மறுப்புக்கு எதிரான வழக்கு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த 10 ஆண்டுகளில் மறுசுழற்சி தொடர்பான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகளை சுட்டிக்காட்டி சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி பேச்சு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை. செபி தலைவர் மதாவியை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தல். வரும் 22ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்தது காங்கிரஸ். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம். கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சிவஞானம் உத்தரவு. இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் சுரங்கப்பாதையின் நுழைவு வாயில் இடிந்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கட்டுமான பணியாளர்கள். டோக்கியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற பிரமோத் பகத் பாரிஸ் பாராலிம்பிக்கில் பங்கேற்க தடை. ஊக்கமருந்து சோதனை தொடர்பான விதிமுறைகளை மீறியதால் 18 மாதங்களுக்கு சஸ்பெண்ட்.